Hi friends, welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனல்ல நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாம எப்படி ரொம்பவே ஈஸியா செய்யறதுன்னு தான் டிப்ஸ் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இனிமே வீட்டு வேலை செய்யறது கஷ்டம்னே சொல்ல மாட்டீங்க. சோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லையுமே டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருள் பார்த்திங்கன்னா மிக்ஸி தான். ஸோ நம்ம டெய்லி மிக்ஸி யூஸ் பண்ணுறதுனாலையே அதோட பிளேடு வந்து சீக்கிரமாகவே மொக்கையாயிடும். ஸோ ஷார்ப்னஸ் இல்லாத பிளேடில் நம்ம ஏதாவது ஒரு பொருள் அரைக்கும் போது நம்ம ரொம்ப நேரம் மிக்ஸியை ஓட விடுற மாதிரி இருக்கும். அப்படியும் ஓட விட்டாலும் நமக்கு ஃபைன் பவுடராக கிடைக்காது. இதனால் நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில்லுமே ஜாஸ்தி ஆகும். மொக்கையாக இருக்கிற மிக்ஸி பிளேடை நிமிஷத்தில் ஷார்ப்பாக மாற்றுறதுக்கு நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். முட்டை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஓட்டை 2-3 வாட்டி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த காய வச்ச முட்டை ஓட்டை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டை ஓடெல்லாம் நல்லா ஃபைன் பவுடராக ஆகிற வரைக்கும் மிக்ஸியை ஓட விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட முட்டை ஓடு எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக கிடச்சிருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம முட்டை ஓட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும்போது அந்த மிக்ஸி ஜாரோட பிளேடெல்லாம் நிமிஷத்தில் ஷார்ப்பாக மாறிடும். இப்போது இந்த பவுடரை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை ஓட்டை மிக்சியில் அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம எப்பவும் போல் டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு மிக்ஸி ஜாரை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். மாதம் ஒரு வாட்டி இந்த மாதிரி முட்டை ஓட்டை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணும்போது உங்கள் மிக்ஸி ஜாரோட பிளேட் வந்து எப்போவுமே ஷார்ப்பாக மெயின்டைன் ஆகும். ஸோ நீங்கள் எந்த பொருள் போட்டு அரைச்சாலும் ரொம்ப சீக்கிரத்தில் பவுடர் ஆகிடும். ஸோ உங்களோட கரண்ட் பில்லும் மிச்சமாகும். இப்போ செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாள்பட அதோட ஷைனிங் வந்து கம்மியாயிடும். இந்த கிளாஸ் டம்ளர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு டல்லாக இருக்குன்னு. இந்த மாதிரி டல்லாக இருக்க கிளாஸ் ஐட்டம்ஸை இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம ஷைனிங்காக மாற்றிடலாம். பாத்திரம் விளக்குற ஸ்பாஞ்சில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விடும் 1 ஸ்பூன் எக்ஸெல் பவுடரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பாஞ்சை வச்சு நம்மளோட கிளாஸ் ஐட்டம் எல்லா இடத்துலையும் நல்லா ரப் பண்ணினோன்னா போதும். அந்த கிளாஸில் இருக்க டல்னஸ் எல்லாமே டக்குன்னு ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸ் ஐட்டமில் ஏதாவது கரை இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், நான் இந்த கிளாஸ் டம்ளர் ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணினதுக்கப்புறமா இதை நான் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிறேன். தண்ணியில் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் நம்மளோட கிளாஸ் டம்ளர் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட கிளாஸ் டம்ளரில் கொஞ்சம் கூட கரை இல்லை. பார்க்குறதுக்கும் புதுசு மாதிரி நல்ல ஷைனிங்காகவே இருக்குது. மாதம் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது அது எப்போவுமே புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி கடாய் இல்லை குக்கரோட பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கருப்பாக இருக்கும். இதை நம்ம என்ன தான் டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு தேய்ச்சாலும் அவ்வளோ ஈஸியாக போகாது. கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக இந்த கருப்பான போர்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம். 2 ஸ்பூன் முட்டை ஓட்டோட பவுடர் எடுத்துக்கோங்க. இதை இந்த கடாயோட பேக் சைடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. 1 மூடி வினிகர் எடுத்துக்கலாம். இது அந்த எக்ஸெல் பவுடர் மேலே ஊற்றி விடும்போது நல்லா இந்த மாதிரி தான் நுர பொங்கி வரும். இப்போ நீங்கள் கை வச்சே அந்த பேனோட பேக் சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. அதாவது அந்த முட்டை ஓட்டோட பவுடரும் வினிகரும் மிக்ஸ் ஆகும்போது எவ்வளோ கருப்பாக அடிப்பிடிச்ச பாத்திரமாக இருந்தாலும் நம்ம ஈஸியாகவே க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பேனோட பேக் சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணினதுக்கப்புறமா இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுறலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட் தொட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஸ்க்ரப்பரை வச்சு அந்த பேனோட பேக் சைடு ஃபுல்லாக நம்ம நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணும்போது அந்த கருப்படித்த ஏரியாலாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடுற முட்டை ஓட்டை இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட அடிப்பிடிச்ச பாத்திரம் எல்லாம் பளபளன்னு மின்னும். ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு கடாய் ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணினதுக்கப்புறமா இப்போ நான் தண்ணியில் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அந்த கடாய்க்கு பின்னாடி இருந்த அந்த ப்ரௌன் கலர் எல்லாமே இப்போது ஆல்மோஸ்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. முன்னாடி அந்த கடாயோட சைட்லலாம் கூட நல்லாவே ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கடாயோட சைடில் அந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் இல்லை. அதே மாதிரி அந்த பாட்டமில் இருந்த ப்ரௌன் கலரும் 90% இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. மாதம் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட கடாய் எப்போவுமே கருப்படிக்காமல் இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். பசங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வீட்டில் இருக்க பொருளை வச்சே 10 நிமிஷத்தில் எப்படி ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம்.
ஒரு கிண்ணத்தில் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் அரிசி மாவும் எடுத்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம பொரிக்கிறதுக்காக எண்ணெய் அடுப்பில் சூடு பண்ணி வச்சுருப்போம்ல, அதிலிருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கையில் இந்த மாதிரி அந்த எண்ணெய் மாவு ஃபுல்லாக படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் தண்ணி ஊற்றி பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறமா நம்மளோட மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். பாருங்கள், விரல் வச்சு அமுக்கும் போது நல்லாவே அமுங்குது. நம்ம ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்காக அந்த அச்சியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு இப்போ அதில் மாவை ஃபில் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா டைரெக்டாக எண்ணெயிலே பக்கோடா பிழிஞ்சிருவாங்க. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் பக்கோடா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதை ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுக்கிட்டேன். நம்ம மாவு அச்சிலிருந்து பிழியும் போது அது தட்டில் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 100% ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்டுக்கும் சரி எந்த கெடுதலும் வராது. இந்த ஆடி எக்கோ பேக்கோட குக்கிங் அண்ட் பேக்கிங் ஷீட்டில் நம்மளோட ரிப்பன் பக்கோடாவை சும்மா ரஃப்பான ஷேப்ஸில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பக்கோடாவை 2 சைடும் திருப்பி போடணும். அப்போ தான் மாவு நல்லா வெந்து பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு வரும். பபிள்ஸ் இந்த மாதிரி நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம சீவலை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், 10 நிமிஷத்தில் நம்ம கடலை மாவை வச்சு மொறு மொறுன்னு ரிப்பன் பக்கோடா ரெடி பண்ணிட்டோம். நம்ம வீட்டு பசங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது கடையில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஹெல்த்தியாக வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். இப்போ 5th டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிசர்லாம் பார்த்திங்கன்னா சில டைம் சரியாகவே கட் பண்ணாது. அதோட ஷார்ப்னஸ் குறைஞ்சதுனால நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் மாத்திரையெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அலுமினியம் கவரை தூக்கி போட்டுறாதீங்க. இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களோட சிசர் சரியாக வெட்டலையோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி டேப்லெட்டோட கவரை எடுத்து அதை இந்த மாதிரி மெலிஸாக கட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி அலுமினியம் பேப்பரில் இருக்க டேப்லெட் கவரை தான் கட் பண்ணணும். அப்போ தான் உங்களோட சிசர் வந்து ஷார்ப்பாக மாறும். ஃபுல் டேப்லெட் கவரையும் பாருங்கள் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். டேப்லெட்டோட கவரை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள், நான் இப்போது ஒரு பேப்பரை கட் பண்ணி காட்டுறேன். நம்மளோட பேப்பர் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கட் ஆகுதுன்னு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே நல்லா தெரியும். உங்கள் வீட்டில் சிசர் எப்போவாது கட் பண்ணலை அப்படிங்கும்போது இன்ஸ்டண்ட்டாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் மாத்திரை கவர் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் அலுமினியம் ஃபாயிலில் 2ஆக மடித்து அதை நீங்கள் கட் பண்ணினா கூட உங்களோட சிசர் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஷார்ப்பாக மாறும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்மளோட சிங்க்கில் இருந்து எந்த கரையும் இல்லாமல் எண்ணெய் பிசு இல்லாமல் சுத்தமாக வாசனையாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் லெமன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த தோலை தூக்கி போட்டுறாதீங்க. லெமன் தோல் கூடவே கொஞ்சமாக எக்ஸல் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு தான் நம்ம சிங்க்கை க்ளீன் பண்ண போகிறோம். எக்ஸல் பவுடரும் லெமன் ஜூஸும் மிக்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி தான் நல்லா நுர பொங்கி வரும். இப்போ இதை வச்சு நம்மளோட கிச்சன் சிங்க்கை நல்லா தேய்ச்சி விடும்போது அந்த சிங்க்கில் இருக்க எண்ணெய் பிசுக்கு கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் லெமன் தோல் மேலே எக்ஸல் பவுடர் போட்டு தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி சிங்க் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எக்ஸல் பவுடரை தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் லெமன் தோலை வச்சு தேய்க்கலாம். நான் சோப்பு டிஷ்வாஷ் லிக்விட்னு எதுவுமே யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் லெமன் தோலும் எக்ஸல் பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணி கிச்சன் சிங்க்கை ஃபுல்லாக ரப் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் தண்ணி வச்சு ஃபுல் சிங்க்கையும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட சிங்க் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஷைனிங்காக மாறி இருக்கும். நம்ம லெமன் தோல் யூஸ் பண்ணினதுனால நம்மளோட சிங்க்கில் இருந்தும் மைல்டாக ஒரு லெமன் வாசனை வரும். பேட் ஸ்மெல்லும் இருக்காது. இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வீட்டில் இந்த மாதிரி செவுத்தோரம் ஜன்னல் ஓரத்தில் தான் எறும்புலாம் போகும். உங்கள் வீட்டில் அதிகமாக எறும்பு தொல்லை இருந்துச்சுன்னா ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க எக்ஸல் பவுடரை எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி செவுத்தோரம் ஃபுல்லாக நல்லா தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் 1 வாரம் செஞ்சிங்கன்னா அந்த இடத்துல எறும்பு வரவே வராது. இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.